ஸ்தோத்திரம் ஆண்டு சாமி கர்த்தாவே, உனக்கு நன்றி சொல்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் சாமி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டு சாமி பிதாவே, உமக்கு நன்றி. பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இதை நாம் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவ என்று சொல்லக்கூடிய நீங்கள் நானும், கிறிஸ்துவின் சாயலை கொண்டுள்ள நீங்கள் நானும், கிறிஸ்துவின் சுபாவத்தை கொண்டிருக்க நீங்கள் நானும், கிறிஸ்துவின் அன்பை கொண்டிருக்க நீங்கள் நானும், கிறிஸ்துவின் குணாதிசத்தை கொண்டிருக்க நீங்கள் நானும் இதை மெய்யாக விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைகள் நாம் மெய்யாக நமக்கு ஒரு 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 நம்பிக்கை உண்டு, ஒரு மகிமையான நம்பிக்கை உண்டு. க்ளோரியஸ் ஃபேத், ஒரு மகிமையான நம்பிக்கை உண்டு. அந்த மகிமையான நம்பிக்கை என்னவென்றால், நீங்கள் நானும் மெய்யாக கர்த்தருடைய வருகையின் போதே நிச்சயமாக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட சிங்காசனத்தை அமர்ந்திருந்து நம்ம அவரோடு கூட நம்ம அவரை சதா காலமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட் வருகிறது. வெகு சீக்கிரம். இட்ஸ் நாட் டூ ஃபார். ரொம்ப தூரம் கிடையாதுங்க. வெகு சீக்கிரம், வெகு சீக்கிரம். ஸோ அதனால இந்த நாட்களிலே நம்ம மெய்யாக தேவனை அதிகமாக தேடக்கூடிய நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு கூட அதிகமாக நம்ம உரையாடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட உங்கள் மத்தியிலே இந்த கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டியிருந்த மகாபெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சுகமாக பத்திரமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் சுகமாய் வாழ வேண்டும், பத்திரமாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், நலமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். ஆமென். அதனாலே இந்த ராத்திரி இந்த வேலையும் இந்த வீட்டு கூட்டத்திலே உங்களோடு கூட இந்த செய்தி நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வாசித்து விட்டு நம்ம ஜெபம் பண்ணி விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கடந்து சொல்லுவோமாக. உபாகமம் புத்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். புக் ஆஃப் டியூட்டரோனமி chapter 31 verse 6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதும் என்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவ மனுஷன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். கண் முடிஞ்சா முடியுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், மகிமையின் தேவன், உன்னதமானவர் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே சுவாமி, உயிர் மறைவில் இருக்க சர்வ வல்லமையின் பிதா, ஆண்டு நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். மாறாத உங்களுடைய அன்புக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது மெய்யாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாப்பா சுவாமி மறு உத்தரவு அளிக்கிற தேவ நீர் சுவாமி கர்த்தாவைப்பா. பிள்ளைகளின் ஜபத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கு சுவாமி கர்த்தாவே. ராஜாப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி கர்த்தாவைப்பா. கர்த்தாவே, நல்லவர், நீ மகிமையின் தேவன் சுவாமி கர்த்தாவே. உன் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ராத்திரி வேலை சுவாமி கர்த்தாவே ராஜா, இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஜனங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் சாமி. உங்களுடைய வார்த்தையிலே உறுதியாய் பலனாய் நிற்பதற்கு அவர்களை கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஒப்போடுக்க வழிநடத்தும் இயேசுவின் நாமத்துக்கு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சற்று முன்பு நம்ம வாசித்தோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடைய கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே எப்படிப்பட்ட காலகட்டத்தை வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. என்றும் இல்லாத அளவுக்கு நாம்
காண்கிற காரியங்கள், நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள், நாம் சந்திக்கிற காரியங்கள் எல்லாம் எதை குறிக்கிறதுனாக்கா ஒரே ஒரு காரியத்தை தான், ஒரே ஒரு காரியத்தை தான் அது சொல்லுகிறது. The second coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அது விவரித்து காட்டக்கூடிய ஒரு காரியம். இது மிகவும் திட்டம் தெளிவாக நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். It is not like those days. முன்பு போலதல்ல. முன்பு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இயேசு வருவார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். பட் nowadays look around. நம்ம சுத்தி பாருங்க. சுத்தி முத்தி பார்க்கிற காரியங்கள் எதை நமக்கு உணர்த்துகிறது, அதுதான் முக்கியம். We are getting the day more and more closer to the second coming of the Lord Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற காலகட்டத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக கிட்ட சேர்ந்து கொண்டு இருக்க ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்குள்ளே கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய தேவ செய்தி என்ன? கிறிஸ்துவ பிள்ளைகள் சொன்னாக்கா, ஐ எம் யூசிங் த வேர்ட் கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் டு த பீப்புள் இன் த வேர்ல்ட். உலகத்துள்ளவர்களுக்கான பேசல. ஐ எம் டாக்கிங் டு த கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? இந்த வசனத்தை சொல்லுது, பலன் கொண்டு திறமனதாய் இருங்கள். Be firm, be firm, be courage. பலன் கொண்டு திறமனதாய் இருங்க. courage. எதுலங்க பலன் கொண்டு இருக்கணும்? சமீபத்தில் ஒரு ஜோக் நான் பார்த்தேன். அந்த ஜோக்கில் பார்க்கக்குள்ள ஒரு காரியத்தை பார்த்தேன். சமீப காலத்திலே நம்ம அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடந்தது. இந்த அதிபர் தேர்தல் நடந்த பொழுது அந்த தேர்தலே நம்முடைய தற்போதைய பிரசிடென்ட், ஜனாதிபதி, அவருக்கு எதிர்த்து நின்ற ட்ரம்ப்க்கு எதிர்த்து நின்ற ஜோ பைடன் என்பவர் அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் அங்கே இன்னும் செயலுக்குள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே ஒரு ஜோக்கான காரியங்கள் வெளியிடப்பட்டது. அது என்னவென்றால், ஜோ பைடன் அவர்கிட்ட ட்ரம்ப் பார்த்து சொல்கிறாராம், ட்ரம்ப், உன்னுடைய காலகட்டம் முடிந்தது. Your term was already expired. So it's time for you to vacate this White House. இந்த வெள்ளை மாளிகையை நீ காலி செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்கிட்ட சொன்ன பொழுது, இந்த ட்ரம்ப் என்ன செய்கிறாராம், இது ஜோக் தான். இந்த ட்ரம்ப் என்ன செய்கிறாருனாக்கா, அவர் சுற்றி இருக்க மேசைகளையும் நாற்காலிகளையும் இருக பிடிச்சி கொண்டு, நான் விட மாட்டேன், திஸ் இஸ் மை பிளேஸ், இதான் என்னுடைய இடம், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் செய்கிற மாதிரி ஒரு ஜோக்கான காரியங்கள் வெளியிட்டார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய நீங்கள், நான் எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? வாட் ஆர் வி ஹோல்டிங் ஆன் டு? எதை பிடித்துக் கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தையை, இந்த வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்திருக்க அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த ஊழியத்தை நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்திருக்க நிறைய காரியங்கள் அந்த பரிசுத்த ஆவியில் நிலைத்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஐ எம் டாக்கிங், பேசிக்கொண்டு இருக்கிறேன். எதை பிடித்துக் கொண்டு இருக்கிறோம்? வசனம் சொல்லுது, பலன் கொண்டு திறமானதா இருங்க. பலன் கொண்டு எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? சுத்தி இருக்க காரியத்தை பாருங்க. இன்னைக்கு தற்போதைய சூழ்நிலையை பாருங்க. பார்த்து கலங்காதீங்க, பலன் கொள்ளுங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் ரிட்டன். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு.
நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னாக்கா we are going to read that verse. வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் chapter 6 I think, 6ஆம் அதிகாரம். எஸ், 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5லிருந்து 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயை திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். 8ஆம் வசனம், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதுமேல் ஏறி இருக்கிறவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கை உள்ளவர்களை கொலை செய்யும்படியானது அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிற வார்த்தைகள் மரணம் 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 மரணம். த்ரூ அவுட் த வேர்ல்ட், உலகமெங்கும் நம்ம கேள்விப்படுகிற வார்த்தைகள். நாம் என்றும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நானும் காண்கிற காரியங்கள், என்றும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நானும் கேள்விப்படுற காரியங்கள் முன்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய வியாதிகள், கொள்ளை நோய், வேதத்தை நம்ம பார்க்கிறோம். 10 விதமான கொள்ளை நோய்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு நம்மளுடைய நாட்களிலே நம்ம சில வியாதிகளை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வியாதிகள் வரும்போது சாஸ் வியாதி கேள்விப்பட்டிருக்கோம். என்னது, சிக்கன் குன்யா நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். ஸ்வைன் ஃப்ளூ, இப்படியான பல வகையான நோய்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நோய்கள்லாம் வந்த போது கூட இப்படிப்பட்ட தாக்கம், இப்படிப்பட்ட பாதிப்பு உண்டானது கிடையாதுங்க. நீங்கள் நானும் வாழ்கிற காலகட்டத்திலே நாம் கேள்விப்படுகிற இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோய் மிகவும் பெரிய ஒரு தாக்கத்தை அகில உலகம் எங்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் ஒரு சிலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுக்கான கொள்ளை நோய்க்கான இந்த தடுப்பூசியை, அந்த மாத்து மருந்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று. அந்த மாத்து மருந்து அல்லது அந்த தடுப்பூசியை அவர்கள் கொண்டு வருவதற்கு சிலர் சொல்லுகிறார்கள் 2021 கடைசியில் தான் இது சரியாக பூர்த்தியாகும் என்று. அமெரிக்காவில் அடுத்த மாதம் அவர்கள் பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிகாஸ் இட்ஸ் எ ப்ராட் என்ன செஞ்சிட பெரிய ஒரு சேதத்தை, பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துருச்சு அகில உலகமெங்கும். நம்முடைய வாழ்கிற இந்த காலகட்டத்திலே வேதத்தை எழுதியிருக்கிற வண்ணமாக நமக்கு தெரியாதுங்க, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதியிருக்கிற கொள்ளை நோய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக உள்ள கொள்ளை நோய், கடைசி கொள்ளை நோய் இதா என்று நமக்கு தெரியாது. த சைன், அடையாளங்கள், பார்க்கிற காரியங்கள் காட்டுகிறது. மேபி இருக்கலாம், இதுதான் கடைசி கொள்ளை நோயா இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் கில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். 1.7 என்னமோ மில்லியன் நிறைய பேரை கொண்டு போயிடுச்சு, பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் மரித்து போனார்கள். அன்பானவர்களே, இதை கண்டு கிறிஸ்தவர்கள் நீங்கள் நானும்
என்ன செய்கிறோம்? நம்முடைய விசுவாசம் கலக்கம் அடைகிறதா? அசைக்கப்படுகிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்க விசுவாசம் அசைக்கப்படுகிறதா? அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கு ஆண்டு சொன்னா இதை கண்டு நீ சற்று முன்பு வாசனம் சொல்லுது, கலங்காதே, திகையாதே, பலன் கொண்டு திறமனதா இரு. Because Jesus say all this will happen. இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சோ வரும்னு சொல்லும்போது திட்டவட்டம் சொல்லுது, God has already prepared us. ஆண்டவர் நீங்க உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தினார். இந்த காரியத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு, தப்புவிப்பதற்கு, உங்களையும் என்னையும் ஆண்டு என்ன செஞ்சாக்கா மீட்டெடுப்பதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You and I, நீங்கள் நானும் in God's plan, கர்த்தர் திட்டத்தில் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. When we are in God's plan, கர்த்தர் திட்டத்தில் நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னை தப்புவிப்பார். That's what the verse says. அதான் அந்த வசனம் சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. God will never forsake you. ஆண்டவர் உங்களுக்கு கைவிடுவதே இல்லை. சமீபத்திலே somebody called me. எனக்கு கால் பண்ணி எனக்காக ஒரு அர்ஜென்ட் அவசரமான ஒரு ஜெபம் தேவைப்படுது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ நான் இட்ஸ் ஒர்க்கிங் டைம், நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். ஓகே, I'll pray for you, ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டேன். கொஞ்ச நேரம் உடனே என்ன செஞ்சேன்னாக்கா, I went to my room. என்னுடைய அறைக்குள்ளே, என்னோடய ஆஃபீஸில் என்ன செஞ்சேன், பின்னால் அறையில் போயிட்டு நான் அங்கே தான் உட்காந்து சம்டைம் பைபிள் படிப்பேன். என்னுடைய ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே நான் போயிடுவேன். ஸோ நான் ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்னும் என் மனசில் இட்ஸ் நாட் தட் ஸ்டேபிள். என்னுடைய ஜெபத்தில் இன்னும் நான் கொஞ்சம் அதிகமாக ஜெபிச்சிருக்கலாம் அந்த காரியத்துக்காக சொல்லிட்டு வேலை டைம் நான் மறுபடியும் போனேன். மறுபடியும் போயிட்டு நான் என்னுடைய டைரக்டர் கேட்டேன், அங்கிள் வாட் ஹேப்பன், யூ in and out in the room, something bothering you அப்படின்னு. நான் சொன்னேன், somebody asked me a request for prayer, ஜெபம் கேட்டாங்க சார், நான் போய் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஐ went inside once again I had a simple prayer, ஒரு சும்மா சாதாரண ஜெபம் தான். சொன்னேன், ஆண்டரே இந்த காரியத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஆண்டரே, I'm praying, be with them, you go before them, அவருக்கு முன்பாக நீ போரும் ஆண்டரே. And your word says, உங்களுடைய வசனம் சொல்லுது ஆண்டரே, you will never forsake, நீ கைவிடுதலை என்று. Let them go with bold. என்ன ஆண்டு என்னோடு கூட இருக்காங்க, அந்த தைரியத்தை போட்டு. Then I heard everything turned out to be good. Hallelujah. What I'm trying to say, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம வாழ்கிற காலகட்டத்திலே ஜெபத்திலே தேவனோடு நம்ம இணைத்துக் கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கையை அவரோடு கூட இணைத்துக்கொள்ளும். பிகாஸ் God says he'll be with us. அவர் நம்மளோடு இருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருங்க. அவர் இருப்பான்னு சொன்னபோது நம்ம ஏன் சில காரியங்களை கண்டு நம்ம கலங்குறோம், பயங்குறோம், திகைக்கிறோம்? எஸ் பி ஆர் ஹியூமன் பீயிங், மனுஷர்கள். நமக்கு அந்த கலக்கம் வரும், பயம் வரும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிற கட்டிலே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்பதை சொல்லுகிறோம். If he is the bigger and biggest, அவர் பெரியவர் என்று சொன்னால் பெரிய காரியம் செய்வார். பெரிய காரியம் செய்வதற்கு ஆண்டு உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் சற்று முன்பு நான் சொன்ன மாதிரி இட் மைட் நாட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக கடைசி கொள்ளை நோயாய் இருக்கலாம். ஏன்னா காரியங்கள் சம்பவிப்பதை நம்ம சுற்றி பார்க்கிறோம். இதுக்கு இன்னும் சில வியாதிகளுக்கு வந்த போதெல்லாம் சீக்கிரமாக அதுக்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அதுக்காக கொடுத்த சுகமே. ஆனால் தீஸ் டைம் இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா வைரஸ் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இன்னும் அதுக்கு சரியான பரிபூர்ணமான
தடுப்பூசியை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தடுப்பூசி, கர்த்தருடைய வார்த்தை. பலன் கொண்டு திடமனதாக இருங்கள் என்று பைபிள் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உங்களுக்கு எனக்கு ஆண்டு கொடுத்திருக்க ஒரு பட்டயம் இதுதான், ஒரு கேடகம் இதுதான். உங்களையும் என்னை தப்பு வைக்கக்கூடியது இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம பலன் கொண்டு திறமனதாக இருப்போம். அன்பானவர்களே, we stand firm. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம பலன் கொண்டு திறமனதாக இருப்போம். இன்னைக்கு உங்களோடு கூட இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாக இருக்கு என்று நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாக இருக்கும் என்றால் இன்னொரு காரியமும் சமீபம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. If the second coming of Christ is near, very soon, and we should not forget the Antichrist, act of the Antichrist is going to be revealed very soon. அந்திகிறிஸ்துவின் செயல் அதிசீக்கிரமாக வெளிப்பட போகிறது என்பதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. Many will be get deceived. அநேகர் இந்த அந்திகிறிஸ்துவின் காலகட்டத்திலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மீண்டுமாக. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிற முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். I like the first part. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு, we stand firm. We stand firm in what? எதிரே நம்ம நிலை கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நிலை கொண்டு இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக ஆராயக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இந்த 2 தெசலோனிக்கேயர் இந்த 2ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த 2ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரே வசனம் நான் அடுத்து வாசிச்சு இந்த தியானம் பண்ணேன். I just took only one verse and meditate upon it. அது பார்த்தோமாக்கா ஒரே அதிகாரத்தில் நிறைய பிரசங்கத்தை பேசலாம், நிறைய பிரசங்கங்கள் பேசலாம். நான் ஏன்னா நமக்கு நேரம் பத்தாதனால நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். This is how we have to meditate the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அப்படிதான் நம்ம தியானிக்க வேண்டும். 15ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஸ்டாண்ட் ஃபர்ம். அதை நம்ம தியானிக்கும் போது தான், அதை வாசிக்கும் போது தான், அதை நம்ம மெடிடேட் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை செயல்படும். இட் வில் தென் காட் வில் ஸ்பீக் டு யூ. ஆண்டு உங்களோடு கூட பேசுவார், என்னோடு கூட பேசுவார். இந்த 2ஆவது அதிகாரத்தை நான் சொன்ன மாதிரி 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மீண்டுமாக. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, பிரியமான என்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 5-6 வார்த்தைகள் இருக்குது. இந்த ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வசனத்தை வச்சு நம்ம அந்த வார்த்தையை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணலாம். பிரியமானவர்களே, எதற்கு பிரியமானவர்கள்? உலக காரியத்தை பிரியமானவர்களா? இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமா. தேவன் உங்களை என்னை பார்க்கும்போதே என் பிரியமானவனே என்று அழைக்கிறாராம். என் பிரியமானவளே என்று ஆண்டு அழைக்கிறார். Why God must call you me my beloved? ஏன்? Because God have seen the love. ஆண்டு அந்த அன்பை உங்களுக்குள்ள பார்க்குறாரு, எனக்குள்ள பார்க்குறாரு. கர்த்தருக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். கர்த்தருடைய அன்பை பிறருக்கு நம்ம காட்ட வேண்டும்.
கர்த்தருடைய அன்புக்குள் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய அன்புக்குள் நிலைத்திருக்கும் போது தான் அந்த பிறருக்கு கர்த்தருடைய அன்பை நம்ம காட்ட முடியும். If we are not in God's love, we will not be able to show the love of God to others. The first thing, முதல் காரியம், கர்த்தருடைய அன்புக்குள் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய அன்புக்குள் நிலைத்திருக்கணும்னாக்கா we must have a closer relationship with God. அவரோடு கூட நெருங்கிய ஒரு உறவு கொண்டு இருக்க வேண்டும். அவரோடு கூட பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட சதா உரையாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Then only the love of God will be in us. We can experience God's love. அப்பொழுதுதான் கர்த்தருடைய அன்புக்குள்ள வந்து நம்ம அனுபவிக்க முடியும். So first thing, ஒன்றாவது காரியம், கர்த்தருடைய அன்பை நம்ம அனுபவிக்க வேண்டும்க்கா அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்கணும். இரண்டாவது காரியம், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே தேவ ஆவியினாலே நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், the moment that we got saved, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருகிறார். அதனால சற்று முன்பு அந்த வசனத்தை மென்மைன்னு சொல்றேன். ஐ லைக் இந்த வசனம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு வசனம். உலகத்துள்ள காற்று எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். Who is in you? உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வசனம் சொல்லுது, அதே வசன அதிகாரத்துல, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதாலே in our daily life, நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் we have been sanctified, சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்முடைய வார்த்தையினாலே, even when we hurt somebody by our hurt, யாரையாவது நம்முடைய வார்த்தையினாலாவது கூட நம்ம துக்கப்படுத்துவோம்னாக்கா we are hurting the Holy Spirit in us. நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியை நம்ம வேதனைப்படுத்துவோம். வாட் மோங்க, இன்னும் எப்படிங்க, இன்னும் நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் டைம் லிமிட். நான் முடியும் என்றால் இந்த வசனத்தை வச்சு நான் நிறைய காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். இதே வசனத்தை வச்சு இந்த இரண்டு காரியங்கள் தான் இன்னைக்கு நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒன்றாவது இந்த வசனத்தில். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறதாலே in our daily life, in our daily walk with Jesus, இயேசுவோடு கூட நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Every day in our life, walk with Jesus, walk with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினோடு கூட நடக்கும். ஆகையினாலே அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் இதுதான். Be in the love of Jesus. இயேசு கிறிஸ்துவ அன்புக்குள் நிலைத்திருங்க. சுற்றி நடக்கிற காரியங்களை கண்டு கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். The promises of God is for you and me. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கு கொடுக்க வாக்குத்தத்தம்னாக்கா, God says he'll be with us. That is what we read. அதான வாசித்தோம். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்தில். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். God says he'll be with you and will be with me. என்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். கல் முடிஞ்சாவும் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. இந்த ராத்திரி வேலை ஆண்டு இந்த கொரோனா வைரஸ் இதனால நிறைய பேர் ஆண்டு சுவாமி கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்துக்குள் போயிருக்கிறார்கள், வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டு நிறைய பேருக்கு இதனாலே ஒரு ட்ரோமா, ஒரு பயம், கலக்கம், திகைகள் உண்டாயிருக்குது ஆண்டு. ஆனாலும் நீர் கர்த்தா உங்களுடைய வாக்கு தத்துவம் சொல்லுது, கர்த்தாப்பா நீர் எங்களோடு கூட இருப்பேன் ஆண்டு. இதோ இந்த ராத்திரி வேலை எங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக விசுவாசிக்கிற சுவாமி கர்த்தா ராஜப்பா,
ஆண்டு இந்த உபாகமும் 36ஆம் அதிகாரத்தில் சுவாமி 6ஆம் வசனம் சொல்ற வண்ணமாக சுவாமி கத்தை கலங்காதே திகையாதே தேவ நீர் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திடன் கொண்டு பலமனதாக இருக்கு கர்த்தா சொல்லுகிற சுவாமி கத்தா. உன் தேவன் உன்னோடு ஆண்டு அந்த உணர்வை உண்டு பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று கத்தா அந்த தைரியத்தை கத்தா பிரஜா அந்த உணர்வை உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தா. அப்பா உங்களுடைய ஜனங்களை கத்தாப்பா ஒரு போக்கில் வருத்தம் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. கண்மணி போல் பாதுகாத்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன் சுவாமி கர்த்தாவே. கர்த்தாவே கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சேட்டைக்கு மூடிக்கொள்வது போல சுவாமி கர்த்தாவே நீர் உம்முடைய சேட்டையின் கீழ் உம்முடைய பிள்ளைகளை கத்தாப்பா மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாப்பா. ஆண்டு விசுவாசிகளை ஒப்புடுகிறோம். விசுவாசிக்கு இன்னும் அதிகமாக விசுவாசத்தை வளர்வதற்கு உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய அன்பினை நிலைத்திருப்பதற்கு சுவாமி கர்த்தா கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டு ஏதோ இன்று இந்த ராத்திரி வேலை சுவாமி ஜனங்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், வழிநடத்தும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்பு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.